Hi dear students, welcome to Way to Career Chick YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டெமோ சாய்ஸ் ஃபில்லிங் தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்க கட் ஆஃப் 200 to 175 அல்லனா 175 க்கு மேல இருந்துச்சு அப்படினா கவர்மெண்ட் காலேजेस கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 to 165 ஆர் 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 175க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது ஒரு மாடல் சாய்ஸ் ஃபில்லிங்காக தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோர்சஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளான் அல்லனா ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா B.Pharm பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு 2 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்பர் ஆஃப் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 காலேஜஸ் டோட்டலாக சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த B.Pharm சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 காலேஜஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 6 காலேஜஸ்லையும் மேபி ஏதாச்சும் ஒரு காரணத்தினால எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிடி. அதுக்கு இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் 3 கவர்மெண்ட் காலேஜஸுமே பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் இந்த B.Pharm பிஎஸ்சி நர்சிங் பிபிடி இந்த 3 சாய்ஸும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் OTAT ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 காலேஜஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் 6th பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி. ஆப்டோமெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 காலேஜஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th கார்டியாக் டெக்னாலஜி. கார்டியாக் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 காலேஜஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறேன். பிஏஎஸ்எல்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 காலேஜஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறேன். கிளினிக்கல் நியூட்ரிஷனுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 சாய்ஸஸ்லாம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய 11th ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி. ரேடியோ தெரப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 23 காலேஜஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பிளான் கிடைச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா B.Pharm நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய கட் ஆஃப் ஒரு 189 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் B.Pharm கொடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 காலேஜ் கொடுத்துருக்கிறேன். B.Pharm சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் எனக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், சேலம், தேனி மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அப்படி பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கலாம் பிபிடி, OTAT, ஆப்டோமெட்ரி, கார்டியாக் டெக்னாலஜி, BASLP, நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ரேடியோ தெரப்பி, ரேடியோகிராஃபி, இதே மாதிரி 13 சாய்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்களும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணணும். இது ஜஸ்ட் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிச்சிருக்குது அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா 196 196 ஆப்ஷன் எனக்கு காமிச்சுது. நான் அதில் 117 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை சாய்ஸஸாக நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் காமிக்குதோ அதுக்கு நிகரான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 190 காமிக்குது அப்படின்னா 110க்கு மேலேயாச்சும் நீங்கள் சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு காலேஜஸ் 2 காலேஜஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சீட் அலாட் ஆகாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாரும் கவனத்தோட பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா டெமோ சாய்ஸ் ஃபில்லிங். உங்களுக்கு இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.